தினமும் தலை குளிப்பது எல்லோருக்கும் செட் ஆகாது. யாரெல்லாம் குளிக்கலாம், குளிக்க கூடாது தெரியுமா? பொதுவாக நாம் வெளியில் போனால் தூசு, புகை, வியர்வை எல்லாம் ஒன்றாகி நம் தலையில் அழுக்கு போல படிந்து விடுகிறது. ஆனாலும் நம்மில் பலர் இதை சாதாரணம் என நினைத்துவிட்டு தலைக்கு குளிக்க போய்விடுவோம். மேலும் குளியல் என்பது நாம் தினமும் பண்றதுதானே அப்படின்னு விட்டுருவோம். உண்மையில தலைக்கு குளிக்கும் முறைதான் நம்முடைய முடி ஆரோக்கியத்தையும் உடல்ல இருக்கிற பேலன்ஸையும் அமைத்துக் கொள்ளும் முக்கியமான செயலாகும். சிலருக்கு தலையில எண்ணெய் அதிகமா இருப்பது இயல்பு. ஒரு நாள் குளிக்காம இருந்தாலே தலையில எண்ணெய் ஒட்டிக்கிட்டு பிசுபிசுப்பாகிடும். இப்படிப்பட்டவங்களுக்கு டெய்லியும் தலை குளிக்கிறது அப்படின்றது சுத்தமும் ஆரோக்கியமான நடைமுறை. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுபவர்கள், வெளியில் வேலை செய்து வருபவர்கள், இவர்களுக்கும் தினமும் குளிக்காமல் இருப்பது ஸ்கேல்புக்கு ப்ராப்ளம். வியர்வை தேங்கினாலே முதலில் இன்ஃபெக்ஷன் ஆகி பாக்டீரியா அதோட வேலை ஆரம்பித்துவிடும். ஆனால் இதே நேரத்தில் சிலருடைய முடி இயற்கையாகவே வறண்டு காணப்படும். சிலருக்கு கயிறு மாதிரி கடினமான டெக்ஸ்சர் இருக்கும். இவர்களுக்கு தினமும் ஷாம்பு போடுவது டேமேஜுக்கு டைரக்ட் வழியாகிவிடும். இயற்கையான சிறு எண்ணெய் பராமரிப்பே இவர்களின் முடியை சீராக வைத்திருக்கும். தினசரி குளிப்பதால் அது முழுவதும் நீங்கி முடி இன்னும் டேமேஜ் ஆகிவிடும். இவர்கள் 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை குளிப்பதுதான் சரி. நிறைய பேர் நான் ஷாம்பு போட மாட்டேன், வெறும் தண்ணீரே போதும் என்று சொல்லி குளிப்பார்கள். ஆனால் ஸ்கேல்பில் ஒரு நாளில் உருவாகும் ஆயில், பொல்யூஷன், வியர்வை, தூசு போன்ற அழுக்குகள் வெறும் தண்ணீரால் போகாது. அதே நேரத்தில் சில ஷாம்புவை அளவுக்கு மீறி போட்டு ஸ்கேல்பை ட்ரை ஆக்கி விடுவார்கள். இரண்டுமே தவறு. தேவைக்கேற்ப மிதமான அளவு ஷாம்புவை பயன்படுத்தினாலே ஸ்கேல்ப் கிளீனாகவும் முடி மென்மையாகவும் மாறும். மற்றும் ஒரு பொதுவான தவறு, ஷாம்பு போட்ட பிறகு சரியாக தலையை அலசல் விடுவதுதான். அந்த ஷாம்பு சில துளிகள் கூட ஸ்கேல்பில் ஒட்டி இருந்தால் அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கும் ஹேர் ஃபாலுக்கும் காரணமாகிவிடும். தலைக்கு தண்ணீர் ஊற்றும் போதெல்லாம் ஸ்கேல்பை நன்றாக அலசுவதுதான் சரியான முறை. இந்த ஒரு கவனக்குறைவுக்காகவே பல டாண்ட்ரஃபையும் இச்சிங்கையும் போக்க முடியாமல் தவிர்க்கிறார்கள். குளியல் என்பது உடலை துடைத்து சுத்தம் செய்வது மட்டுமல்ல, அது மனதையும் சீராக்கும் ஒரு சிறிய தியானம் போல. தலைக்கு குளிக்கும் போது மன அழுத்தம் மெதுவாக குறையும், மனதில் இருக்கும் சுமை ஒழியும், தலையில் ஒரு லேசான சுத்தமான உணர்வு பிறக்கும். ஆனால் சைனஸ் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் மிக அதிக குளிர்ந்தோ அதிக சூடானதோ அல்லாமல் நடுநிலை சுடுநீரை தேர்ந்தெடுத்து குளிக்க வேண்டும். இறுதியாக உங்கள் முடியின் தன்மை என்ன என்பதை யாரும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. அதை உணரக்கூடியவர்கள் நீங்கள்தான். முடி சாஃப்டா, ட்ரையா, திக்கா, தின்னா அப்படின்னா அதற்கேற்ப குளிக்கும் நாட்கள், ஷாம்பு அளவு, தண்ணீர் வெப்பம் இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். சரியான முறையை பின்பற்றினால்தான் முடி உதிர்வு, பொடுகு, அரிப்பு போன்ற பிரச்சனைகள் நம்மை தூரம் விட்டு ஓடிவிடும். தலைக்கு குளிப்பது ஒரு பழக்கம் இல்லை, நம் உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்தும் ஒரு சிறிய தினசரி பராமரிப்பு. அதை சரியாக செய்தாலே முடி நம்மை விட்டுவிடாமல் நாமும் அதை விட்டுவிடாத ஒரு அழகான இணைப்பாக மாறும்.